பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நாளை தாக்கல் செய்யப்படுகிறது தமிழக இடைக்கால பட்ஜெட். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இடைக்கால பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் வகையிலான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. விபத்தில் வெளியான போக்குவரத்து கழக மெக்கானிக் குடும்பத்திற்கு 65 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கவும் கடலூர் நீதிமன்றம் உத்தரவு. தேசிய பாதுகாப்பில் அரசியல் வேண்டாம், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜகவால் 30 இடங்களில் கூட வெற்றி பெற முடியாது. திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் குணால் கோஷ் திட்டவட்டம். தொழில்நுட்ப கோளாறால் உலகளவில் முடங்கிய எக்ஸ் சமூக வலைதளம் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் இயங்காமல் இருந்ததால் பயனர்கள் அவதி. புதுக்கோட்டை அருகே டீ கடையில் போதை நபர் கொதிக்கும் பாலை கடைக்குள் நின்றவர்கள் மீது ஊற்றியதால் பரபரப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. மதுரையில் கட்டப்பட்டுள்ள 1.3 கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலத்திற்கு நேதாஜி பெயர் சூட்டல். 213 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பாலத்தை வரும் 21ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டெங்கு பாதிப்பை கட்டுப்படுத்தாமல் மக்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்யவும் காய்ச்சல் முகாமில் நடத்தவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். சென்னை பசுமை வழிச்சாலையில் எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன், எல் முருகன் திடீர் சந்திப்பு. தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். மு க அழகிரியின் தீவிர ஆதரவாளரும் மதுரை முன்னாள் துணை மேயருமான மன்னன் அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல். திமுகவில் மீண்டும் இணைவதற்காக எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் முடிவு. சரிகம நிறுவனம் வசமுள்ள 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்த இளையராஜாவுக்கு இடைக்கால தடை. டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு. தகுதி தராதரம் இல்லை என்றால் ஓடிவிடுங்கள். சென்னை பல்லாவரத்தில் நடைபெற்ற மாணவரணி பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ஆவேசம். செல்வ பெருந்தகையால் காங்கிரஸ் நிர்வாகிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். கர்நாடகாவில் இஸ்ரேலிய பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு 3 பேருக்கு மரண தண்டனை விதித்த கொப்பல் மாவட்ட நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பாகிஸ்தானில் மோட்டார் சைக்கிள் வெடிகுண்டு வெடித்து 2 பேர் உயிரிழப்பு, 17 பேர் காயம். சூடானில் துணை ராணுவம் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 6000 பேர் கொன்று குவிப்பு, ஐநா குற்றச்சாட்டு. இத்தாலி அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை லீக் போட்டி 24 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி. வரும் போட்டிகளில் நாங்கள் வெற்றி பெறாவிட்டால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான வெற்றியில் ஒன்றுமே இல்லை. ஜிம்பாப்வே கேப்டன் கருத்து.